வெல்கம் பேக். WTC ஃபைனல் ஆஸ்திரேலியா டன் இட் அகைன், அவ்வளோதாங்க சொல்லணும். அந்த 4 பவுலர்ஸ் ஆஸ்திரேலியா வச்சிருக்க வரைக்கும் சத்தியமாக ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஒரு ராஜா மாதிரி தான் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் சப்கான்டினென்ட் இந்தியாலாம் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஜஸ்ட் பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா பயங்கரமாக பலி போட்டாங்க. ரபாடா செம ஸ்பெல்லு அப்படி பண்ணியுமே 220 ஆல் அவுட் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக வந்து 40 for 4 அண்ட் அதில் வந்து ஒரு கேட்ச் கூட விட்டாங்க. ஈஸியாக வந்து 40 for 5 கூட வந்துருக்கலாம். ஹேசல்வுட், ஸ்டார்க், கமின்ஸ் இருக்க வரைக்கும் ஆஸ்திரேலியாவை அசைக்கவே முடியாதுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா, ஹேசல்வுட், ஸ்டார்க், கமின்ஸ் 3 கன் பவுலர்ஸுங்க ஆஸ்திரேலியாவை வச்சு பயங்கரமாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2023 WTC அடிச்சிட்டாங்க. அந்த சைக்கிளில் 2025 அடிச்சிருவாங்க போல தான் தெரியுது. ஆக்சுவலாக 2025 வந்து ஒரு வியார்டான இயர். நீங்கள் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா டீம்ஸ் கப் அடித்தாங்க. கிரிக்கெட்டில் பாருங்கள், RCB 18 வருஷமாக கப் அடிக்கல, இந்த வருஷம் கப் அடித்தாங்க. ஸோ இந்த இயர் வந்து மேபி ஒரு வியார்டு இயராக இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா மேபி ஜெயிக்கலாம்னு நினச்சா, இப்போ கூட சவுத் ஆஃப்ரிக்கா போய் ஜெயிக்கலாம். பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஹேஸ் த ஹியூஜ் எட்ஜிங் ஹியர் பிகாஸ் 43 for 4. இன்றைக்கி இந்த செஷனில் ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட் செஷனில் ஒரு 60 for 6 அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ரிகவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு 100 ரன் லீட் எடுத்துட்டாங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவை நீங்கள் தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா எங்கேயும் ஜெயிக்கலாம். பட் ஆஸ்திரேலியா பவுலிங் பற்றி பேசியாகணுங்க. ஸ்டார்க் என்ன லெஜெண்டுங்க அவர், இயர் பை இயர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. செம்மங்க, வேறு மாதிரி ஒரு பவுலரு. அவர் தான் இந்த கேமையை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட் ஓவர்லேயே மார்க்ரம் விக்கெட்டு, அதுக்கப்புறம் ரியான் ரிக்கல்டன் என்ன ஒரு ஃபார்ம் இருந்தார், என்ன பால் அவர் தூக்குறது. ஸோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வந்து ஃபைனல் வந்தால் நீங்கள் ஆஸ்திரேலியாவை பிடிக்கல அப்படிங்கிற 2வது விஷயம். ஆனால் ஃபைனல் வந்தால் ஆஸ்திரேலியா தாங்க, கன் சைடுங்க. ஸோ நான் ஹோப் பண்ணுறது என்னென்னா, சம்ஹவ் சவுத் ஆஃப்ரிக்கா இதில் ஒரு கம்பேக் பண்ணி ஒரு மாதிரி அட்லீஸ்ட் ஒரு லீட் எடுக்காட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு 200 அடித்தாங்கன்னா கூட அந்த கேம் கொஞ்சம் க்ளோஸாக போகும். பட் ஆஸ்திரேலியா பொறுத்தளவு நீங்கள் ஆஸ்திரேலியா பேட்டிங் பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட் செஷன் 4 விக்கெட் விட்டாங்க. பட் அந்த செகண்ட் செஷன் க்ரூஷியலான செஷன். அந்த செஷனில் வந்து 120 ரன் பக்கம் அடித்து ஒரே விக்கெட்டு தான் விட்டாங்க. ஸோ அந்த செஷன் தான் வந்து பயங்கர ஒரு கேம் சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு ஆஸ்திரேலியன் பேட்டிங் இன்னிங்ஸில். அதே மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணி ஆகணும் பிகாஸ் அவங்களுமே 4 விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க அவங்க செஷனில். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் செஷன் கொஞ்சம் க்ரூஷியலாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் செஷனில் வந்து அவங்க ரன்ஸ் பார்க்காம அட்லீஸ்ட் எதிரி கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் இல்லைனா ஒரு 10-15 ஓவர் ரொம்ப பொறுமையாக பார்த்தாடி அட்லீஸ்ட் அவங்க ஒரு 30-40 அந்த பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ஒரு 200-250 அப்படின்னு அடிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் நம்ம ஒரு நல்ல டெஸ்ட் மேட்சை பார்க்கலான்னு தோணுது. ஓவராலாக WTC அப்படிங்கிற ஒரு இந்த சாம்பியன்ஷிப்பே வந்து பயங்கர எக்ஸைட்டிங்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் இது ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டே கிடையாது ஒரு சாம்பியனை பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் சம்ஹவ் இது ஒரு ஃபார்மேட். அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த டெஸ்ட் மேஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ வந்து WTC சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஃபி தராங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் பெட்டர் தான். ஸோ நான் ஹோப் பண்ணுறது என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்கா சம்ஹவ் ஒரு கம்பேக் பண்ணி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது. பட் ஆஸ்திரேலியாவை அட்மையர் பண்ணி ஆகணுங்க. செம பவுலிங். அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் செஷனில் குயிக்காக ஐ திங்க் இந்த கேம் வந்து ரொம்ப வேகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் ஃபைண்ட் அ வே டு கெட் அட்லீஸ்ட் 200 இந்த நெக்ஸ்ட் செஷனுங்க சத்தியமாக. ஸோ அதை அடித்தாங்க. ஒரு 100 ரன் 120 ரன்ஸ் லீட் எடுத்தாங்கன்னா 330-340 டார்கெட்லாம் இந்த ட்ராக்கில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஸ்திரேலியா பவுலிங் எப்பவுமே செமையாக இருக்குது. அண்ட் சேசிங் அப்படிங்கிறது டெஸ்ட்டில் என்றைக்குமே வந்து சேசிங் எனிதிங் ஓவர் 250 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். 300க்கு மேலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு நல்ல டெஸ்ட் மேட்சாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஸோ ஷேர் யோர் தாட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. லைக் மை வீடியோஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்.